எதையோ வளர்க்க துடிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் மல்லுகிற மலம் மல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். மலம் மல்லும் தொழிலாளர்கள் யார்? அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களெல்லாம் அரசு ஊழியராக்குங்க, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க, பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா? குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அள்ளட்டும், அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள், அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆக தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தி. அது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தி. அது ஏன் அதிமுக பேசக்கூடாது? வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா? அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? வேற கட்சிகள் பேசக்கூடாதா? எல்லோரும் பேச வேண்டுமா இல்லையா? திமுகவுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருப்பதை போல ஒவ்வொரு கட்சிக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அதிமுக நம்மை பார்த்து அந்த கேள்வியை கேட்பதால் ஏன் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாம் கேட்கிறோம். இப்ப இந்த பிரச்சனை 13 நாள் போராட்டம் நடந்தது. முதலிலே போனது விடுதலை சிறுத்தைகள் தான். முதலிலே போன தலைவன், ஒரு கட்சியின் தலைவன் திருமாவளவன் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் உள்ள வராங்க. யார் யாரோ வருகிறார்கள், அந்த பிரச்சனை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் வருகிறார்கள். ஒன்று திருமாவளவனை சாட வேண்டும், அல்லது திருமாவளவன் இடம்பெற்று இருக்கிற கூட்டணியை சாட வேண்டும். அதுதான் அவர்களின் நோக்கம். அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதல்ல.